Class 4 English Grammar. இதில் நம்ம ரெண்டாவது கிளாஸை நம்ம வந்து பார்த்துடலாம். இது வந்து 4th ஸ்டாண்டர்டில் உள்ள இங்கிலீஷ் கிராமர். அதில் செகண்ட் டாபிக் என்ன அப்படின்னா நவுன்ஸ். நவுன்ஸில் மொத்தம் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா காமன் நவுன், ப்ராப்பர் நவுன். நம்ம நவுனை தமிழ் இலக்கணத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதை தான் நம்ம வந்து இங்கிலீஷில் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதில் காமன் நவுன் அப்படின்னா பொது பெயர், பொதுவாக உள்ள பெயர். ப்ராப்பர் நவுன்னா குறிப்பிட்ட ஒரு இதோட நேம் வந்து நம்ம ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். ஃபஸ்ட்டு காமன் நவுன், பொதுவான பேர். இப்போ கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அடுத்து பீச், பொதுவாக எல்லாத்தையுமே நம்ம வந்து பீச் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அடுத்தது டைகர், ஒரு அனிமலோட பேர் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பெண். இப்போது இதோட பர்டிகுலரான ப்ராப்பர் நவுன் என்ன அப்படின்னா அந்த கேர்ளோட நேமை இந்துஜா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குது. பீச்சோட நேம் என்ன கொடுத்துருக்குது? ஜுஹு பீச். டைகர் பெங்கால் டைகர். பெண் அப்படின்னா பார்க்கர் பெண். இப்போ பொதுவாக உள்ள பெயர் எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்? காமன் நவுனுன்னு சொல்கிறோம். அதே இது அந்த பொதுவாக இருக்கிறதுல ஒரு பர்டிகுலர் இதை மட்டும், இப்போ நம்ம பீச்லேயே மெரினா பீச்சுன்னு எடுத்துக்கிட்டோம், அது வந்து ஒரு பர்டிகுலர் இது சென்னையில் இருக்கிறது. அப்போ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்ட்டு சொல்லுவோம். டைகரில் நிறைய இது உண்டு, நிறைய வகைகள் இருக்கும், எல்லா அனிமல்ஸும் நிறைய இது இருக்கும். அப்போது அதில் பர்டிகுலராக பெங்கால் டைகரை சொல்கிறது நம்ம ப்ராப்பர் நவுன். பொதுவாக நம்ம வந்து டைகர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் அப்படின்னா அது வந்து காமன் நவுன். இப்போ அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே நம்ம அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். பர்டிகுலராக ஒரு அனிமலை வந்து அதோட டைப்பை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறது வந்து ப்ராப்பர் நவுனுன்னு சொல்லுவோம். அடுத்தது பெண்ணு. பெண்ணில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் பார்க்கர் பெண்ணுன்னு சொல்கிறது நம்ம ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ பெண் அப்படிங்கிறது காமன் நவுன், பொது பெயர். இதில் வந்து லிஸ்ட் ஏல என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா காமன் நவுன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. லிஸ்ட் பியில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ப்ராப்பர் நவுன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த ரெண்டையுமே நம்ம என்ன செய்யணும்? மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன லிஸ்ட் ஏல இருக்குது? காமனாக ஒரு இடத்தோட ஊர், அதாவது ஒரு நாடோட பேர் இருக்குது, கண்ட்ரி, நாடுன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போது அதோட பேரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ராப்பர் நவுன். எது இதில் கொடுத்துருக்குறாங்க? ஃப்ரான்ஸ். அப்போது இது வந்து ஒரு நாடோட பேர். அப்போ இது வந்து ஒரு பெயர் சொல் தான். கண்ட்ரி அப்படிங்கிறது காமன் நவுனில் வரும். இந்த லிஸ்ட் ஏல உள்ளது ஃபுல்லாகவே காமன் நவுன். இது வந்து ப்ராப்பர் நவுன். பர்டிகுலராக ஒரு கண்ட்ரியை சொல்கிறது வந்து ப்ராப்பர் நவுன். கண்ட்ரியோட நேம் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ப்ராப்பர் நவுன். அடுத்தது ஸ்கூல். ஸ்கூலோட நேம் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க அபெக்ஸ் ஸ்கூல் அப்படின்ட்டு. அப்போ ஸ்கூல் அப்படிங்கிறது காமன் நவுன், அபெக்ஸ் ஸ்கூல், ஸ்கூலோட பர்டிகுலர் நேம் கொடுத்துட்டாங்க. அப்போ இது வந்து ப்ராப்பர் நவுன். அடுத்தது ரிவர். இது வந்து நைல். அடுத்தது ஸ்ட்ரீட்டு. பொதுவாக ஸ்ட்ரீட்டுன்னு சொல்கிறது இடத்தோட பேர், அது பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டோட நேமை சொல்கிறது ப்ராப்பர் நவுன். இது காமன் நவுன். அடுத்தது ஓஷன். பசிபிக் ஓஷன். பசிபிக் ஓஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபை பண்ணி ஓஷனோட நேமை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ப்ராப்பர் நவுன் சொல்லுவோம். அந்த ஓஷன் அப்படிங்கிறது வந்து காமனான ஒரு நவுன். அடுத்தது மேன். அவங்களோட நேமை சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். மேன் அப்படிங்கிறது வந்து பொதுவாக எல்லாரையுமே நம்ம வந்து சொல்கிறது, காமனாக ஒருத்தங்களை சொல்கிறது. அடுத்தது வில்லேஜ், ஒரு கிராமத்தை சொல்கிறது. வில்லேஜோட நேம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பர் நவுன். வில்லேஜ் அப்படிங்கிறது காமன் நவுன். அடுத்தது சைல்டு. சைல்டோட நேம் சாரான்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ சைல்டு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு காமன் நவுனில் வரும். சாரா அப்படிங்கிறது வந்து ப்ராப்பர் நவுனில் வரும். இப்போ உங்களுக்கு நவுனை பற்றி ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். காமன் நவுன்ஸ் வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு பர்சன், ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஜென்ரலாக பொதுவாக நம்ம வந்து ஒரு பர்சனை சொல்கிறது, இல்லைன்னா ஒரு இடத்த சொல்கிறது, இல்லைன்னா ஒரு இதை சொல்கிறது, ஒரு பொருளை சொல்கிறது. நம்ம பெயர் சொல்லை பார்த்தோம்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைப்ஸ் வரும். அதே மாதிரி அதை சொல்கிறது தான் நம்ம வந்து காமன் நவுனுன்னு சொல்லுவோம். அதே இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்சன், பிளேஸ், அது எல்லாத்தையுமே சொல்கிறது வந்து ப்ராப்பர் நவுன். The words in bold are common nouns. Write a sentence substituting
the common noun with a proper noun. இதில் வந்து போல்டாக வேர்டு கொடுத்துருக்குறேன். இது என்ன இது அப்படின்னா இது வந்து ஒரு காமன் நவுன், ஒரு ரைட்டராக பொதுவாக காமன் நவுன் கொடுத்துருக்குறேன். நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் நவுனாக இதை வந்து மாற்றணும். ஐ ரீட் எ புக் பை அன் இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர். நான் ஒரு புக் ரீட் பண்ணுறேன், அந்த எழுதுனது யார் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு ரைட்டர் நேம் போடலாம். ஐ ரீட் எ புக் பை கல்கி அப்படின்னு சொல்லி போட்டுடலாம். இப்படி ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்களோட நேமை சொல்லி போடுறது வந்து ப்ராப்பர் நவுன். அடுத்தது லெட்ஸ் வாட்ச் எ கார்ட்டூன். ஒரு கார்ட்டூன் நான் வந்து பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இருக்குது. அடுத்த இதில் இந்த கார்ட்டூன் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவாக எல்லாத்தையுமே நம்ம அனிமேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து கார்ட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோம். அதில் பர்டிகுலராக உள்ளதை நம்ம சொல்கிறது வந்து இப்போது இந்த கொடுத்துருக்குற காமன் நவுனா நம்ம என்ன செய்யணும், ப்ராப்பர் நவுனா மாற்றணும். அப்போது லெட்ஸ் வாட்ச் டாம் அண்ட் ஜெர்ரி. இது வந்து நம்மளுக்கு ப்ராப்பர் நவுன். மேஹர் விசிட்டட் எ ஹிஸ்டாரிக்கல் சைட். மேஹர்ங்கிறவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட்டை போய் பார்த்துருக்குறாங்க. அப்போ அந்த ஹிஸ்டாரிக்கல் சைட்டை நம்ம காமன் நவுன் சொல்லுவோம். இதை ப்ராப்பர் நவுனாக மாற்றோம்னா ஏதாவது ஒரு சைட்டு, தாஜ்மஹால், குதும்பினார், அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட்டோட நேமை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து ப்ராப்பர் நவுனாக ஆயிரும். அப்போ கொடுத்துருக்குற காமன் நவுனா எப்படி நம்ம ப்ராப்பர் நவுனாக மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட் காமன் நவுன்ஸ் ஃபார் த ப்ராப்பர் நவுன்ஸ் அண்ட் ப்ராப்பர் ஃபார் த காமன் நவுன்ஸ். இந்த கொடுத்துருக்குற நேமில் நம்ம வந்து காமன் நவுனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை ப்ராப்பர் நவுனாக மாற்றணும். இல்லை ப்ராப்பர் நவுனாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா காமன் நவுனாக மாற்றணும். இப்போ எலியாட் அப்படிங்கிறது வந்து ஒரு பொயட். அப்போ இதில் பொயட் அப்படிங்கிறது நம்மளுக்கு காமன் நவுன்ஸ். அப்போ இதில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ப்ராப்பர் நவுனாக கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதுக்கு ஒரு காமன் நவுன் நேம் எழுதியாச்சு. அடுத்தது ஷாப்பு. ஷாப்பு பொதுவாக ஷாப்புன்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அந்த ஷாப்போட நேம் வந்து டெக்ஸ்டைல் ஷாப் அந்த மாதிரி ஏதாவது எழுதிக்கலாம். பர்டிகுலராக அந்த டெக்ஸ்டைல் ஷாப் ஒரு ஏபிசி டெக்ஸ்டைல் ஷாப். இப்போ இது வந்து நம்மளுக்கு ப்ராப்பர் நவுன், இது வந்து காமன் நவுன் ஷாப் அப்படிங்கிறது. மேன் அப்படிங்கிறது பொதுவாக எல்லாரையும் சொல்கிறது, அதில் பர்டிகுலராக ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குது. அப்போது இது வந்து என்னது நம்மளுக்கு ஒரு காமன் நவுனாக கொடுத்துருக்கிறத இதில் ப்ராப்பர் நவுனாக மாற்றியாச்சு. கொல்கத்தா அப்படிங்கிறது ஒரு சிட்டியோட நேமு. அப்போ இதை வந்து இதோட ப்ராப்பர் காமன் நவுன் என்னவாக இருக்கும், சிட்டி. பிரசிடெண்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். நம்ம பர்டிகுலராக ஒரு பிரசிடெண்ட்டோட நேம் வந்து எழுதியாச்சு. காமன் நவுனில் கொடுத்துருக்குறாங்க, ப்ராப்பர் நவுனாக மாற்றியாச்சு. அடுத்தது கங்கா. கங்காங்கிறது வந்து ஒரு ரிவர். ப்ராப்பர் நவுனில் கொடுத்துருக்குறாங்க, காமன் நவுனுக்கு மாற்றியாச்சு. அடுத்தது ஓஷன், ஆர்டிக் ஓஷன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓஷன் நேம் காமனில் கொடுத்துருக்குறாங்க, நம்ம வந்து ப்ராப்பர் நவுனாக மாற்றியாச்சு. இது வந்து கங்காங்கிறது ப்ராப்பரில் கொடுத்துருக்குறாங்க, காமன் நவுனாக மாற்றியாச்சு. ஜான்வரி அப்படிங்கிறது வந்து மந்த்து. அப்போ ஒரு காமன் நவுனில் கொடுத்தாங்கன்னா அதோட ப்ராப்பர் நவுன் நேம் எப்படி எழுதணும்னு தெரிஞ்சிருச்சு. ஓரளவு ப்ராப்பர் நவுனில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு காமன் நவுனாக எப்படி நம்ம மாற்றி எழுதணும் அப்படின்ட்டு இதில் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் உங்களுக்கு நவுன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். நவுனில் 2 டைப்ஸ் பார்த்தோம், காமன் நவுன்ஸ், ப்ராப்பர் நவுன். இதோட கண்டினியூஷன், இந்த நவுன்கிற இதோட கண்டினியூஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.